ஒரு அசுர மன்னனுக்காக மக்கள் ஏன் இவ்வளவு பெரிய விழா நடத்துறாங்க? வண்ணமயமான பூக்கோளமும், நாக்குல எச்சு ஊற வைக்கிற 26 வகையான ஓண சத்யா விருந்தும், நீர்நிலைகளில் சீரிப்பாயும் படகு போட்டிகளும், இதையெல்லாம் பார்த்தாலே நம்ம மனசுக்கு டக்குன்னு தோன்றது ஓணம் பண்டிகை தான். இந்த ஓணம் பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுது? ஒரு அசுர மன்னனுக்காக மக்கள் ஏன் இன்றளவும் இவ்வளவு பெரிய விழா நடத்துறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்க புராண வரலாறு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வரலாற்று புராணங்களின்படி கேரளா பகுதியை ஆட்சி செஞ்சவர் மகாபலி சக்கரவர்த்தி. இவரை மாவேலி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அசுர குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தீவிர விஷ்ணு பக்தராகவும் கொடை வள்ளலாகவும் இருந்தார். மகாபலியின் ஆட்சியில் ஏற்றத்தாழ்வுகளே இல்லை. இந்த பொய், திருட்டு, வறுமை எதுவுமே இல்லாத பொற்காலமாக தான் இருந்துச்சு. மலையாள பாடல் ஒன்று இருக்கு இதுக்கு. மாவேலி நாடு வாணிடும் காலம், மனுஷா எல்லாரும் ஒன்று போல அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபலியின் புகழ் பெருமை விண்ணுலக தாண்டி பரவியதனால தன் பதவி பறிபோயிடுமோன்னு பயத்தில் இந்திரனும் தேவர்களும் மகாவிஷ்ணுவிடம் போயிட்டு முறையிட்டனர். விஷ்ணு பகவான் மகாபலியின் பக்தியையும் கர்வத்தையும் சோதிக்க வாமனர் என்ற குள்ள அந்தனர் உருவத்தில் பூமிக்கு வந்தார். யாகம் செஞ்சு கொண்டிருந்த மகாபலியிடம் தனக்கு 3 அடி நிலம் தானமாக வேண்டும் என்று கேட்டார். அசுரகுரு சுக்கராச்சாரியார் எச்சரித்தும் மகாபலி தானம் கொடுக்க ஒப்புக்கொண்டார். பின்னர் மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து முதல் அடியில் பூமியையும் 2வது அடியில் விண்ணுலகையும் அளந்தார். 3வதாக அடிக்கு இடமில்லாத போது தன் தலை மீது வையுங்கள் என தன் தலையையே கொடுத்தார் மகாபலி. விஷ்ணு தன் பாதத்தை வைத்து அவரை பாதாள உலகத்துக்கு அனுப்பினார். தன் குடிமக்கள் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்த மகாபலியின் வேண்டுகோளை ஏற்று ஆண்டுக்கு ஒரு முறை தன் மக்களை வந்து பார்க்க விஷ்ணு அனுமதி அளித்தார். அந்த திருநாளே திருவோணம், அதாவது ஓணம் பண்டிகை அப்படின்னு நம்மெல்லாம் கொண்டாடி கொண்டு இருக்கோம். மலையாள மாதமான சிங்க மாதத்துல அஸ்தம் நட்சத்திரத்துல தொடங்கி திருவோணம் வரை 10 நாட்கள் இந்த விழா நடக்கும். மகாபலியை வரவேற்க வீட்டு வாசல்ல பூக்களால் அழகிய ரங்கோலி கோலமும், வாழை இலையில் பரிமாறப்படும் 20க்கும் மேற்பட்ட சைவ உணவுகளும், பாயாசம் அடங்கிய அறுச்சுவை விருந்தும் இருக்கும். ஆர்ப்பரிக்கும் ஆறுகளில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் துடுப்பு போடும் பாரம்பரிய படகு போட்டி நடக்கும். புலிகள் போல வேடமிட்டு ஆடும் புலிக்களி மற்றும் பெண்கள் ஆடும் பாரம்பரிய நடனங்கள் அனைத்தும் இருக்கும். எல்லாரும் போயிட்டு ஓணம் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.